தமிழக அரசியலில், ஏன் தேசிய அரசியலிலும் கூட யாராலும் நினைத்து பார்க்க முடியாத மக்கள் சக்தியாக, அரசியல் சகாப்தமாக திகழ்ந்து சூழ்ச்சியை முறியடித்து தீய சக்தியிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்றி ஒட்டுமொத்த தமிழர்களிடையே தனக்கென தனி இடம் பிடித்து தன்னிகரில்லா தலைவராக முத்திரை பதித்ததுடன் அரசியல் வானில் துருவ நட்சத்திரமாக திகழ்ந்த அஇஅதிமுக நிறுவனர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நினைவு நாளில் அவரது அரசியல் பயணம் குறித்த செய்தி தொகுப்பு. தனக்கென வாழாமல் பிறர் நலத்தில் அக்கறை கொண்டு உதவிகளை வழங்கும் பொன்மனச் செம்மல், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்ற கொள்கையுடன் தன்னை சார்ந்தோர் மட்டுமல்லாது அனைவருக்கும் வாரி வழங்கும் வள்ளல். புரட்சி நடிகராக திரைப்படங்களில் தனக்கென ஒரு பாணியை 1960களில் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் போது பருவமழை பொய்த்து நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்ட தருணத்தில் அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தலைவர்களின் பொறுப்பற்ற செயல்பாடுகள் மற்றும் மக்கள் மீது அக்கறையில்லா நிலையினை மாற்றி பேரறிஞர் அண்ணா தலைமையில் திமுக எதிர்க்கட்சியாகவும் பின்னாளில் காங்கிரஸ் கட்சியை வீட்டுக்கு அனுப்பி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கவும் உறுதுணையாக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தனது இதயக்கனி என்றே அழைத்தார். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. கட்சியின் வளர்ச்சிக்காக தனது நடிப்பில் கிடைத்த பெருமளவு பணத்தை வழங்கியவர் புரட்சித் தலைவர். அவரது செல்வாக்கு உயர்வதைக் கண்டு பொறுத்து கொள்ள முடியாத தீய சக்தி கருணாநிதி சூழ்ச்சி செய்து கட்சியில் இருந்து வெளியேற்றினார். நல்லோர் ஆசையுடன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆற்றிய நற்பணிகள் வீண் போகவில்லை. அஇஅதிமுக என்ற மகத்தான மக்கள் இயக்கத்தை மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் தோற்றுவித்தார். பேரறிஞர் அண்ணாவிடம் கற்றுக்கொண்ட அரசியல் நாகரிகமும் மக்களின் பேராதரவும் புரட்சித் தலைவரின் புகழுக்கு வலு சேர்த்தது. கடந்த 1972ஆம் ஆண்டு அஇஅதிமுக தொடங்கி நடைபெற்ற முதல் தேர்தலிலேயே, அதாவது திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் புரட்சித் தலைவர் நிறுத்திய வேட்பாளர் மாபெரும் வெற்றி பெற்று தீய சக்திக்கு சம்மட்டி அடியை கொடுத்தார். தம்பியை நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். தொழிலாளிகள், ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், பாட்டாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் பாடுபட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அரசியலில் புகழ் பெறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத தீயசக்தி கருணாநிதி அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எண்ணற்ற இடையூறுகளையும், புரட்சித் தலைவர் நடித்த படங்களை வெளியிட முடியாத அளவுக்கு தொல்லைகளையும் கொடுத்ததை அனைவரும் நன்கு அறிவர். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நேரம் வரும் கேட்கிறேன், பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், திரைப்படங்களில் ஏற்று நடித்த பாத்திரங்களையே தனது சொந்த வாழ்விலும் அரசியல் களத்திலும் நிலைநிறுத்தி தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் மக்களுக்குச் செய்து ஏழை மக்களை முன்னேற்றிய பெருமை புரட்சித் தலைவரை சேரும். நினைத்ததை துணிச்சலுடன் நிறைவேற்றி காட்டுபவர் புரட்சித் தலைவர். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா.
ஏழை மாணவ மாணவிகளின் நலனுக்காக சத்துணவு திட்டத்தை தொடங்கி அதன் உயர்மட்ட குழு உறுப்பினராக புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதாவை நியமித்தார். கழக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் புரட்சித் தலைவியை நியமித்து கௌரவித்தார். உடல்நலக் குறைவால் புரட்சித் தலைவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற போது கடந்த 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தீய சக்தி பரப்பிய பொய் பிரச்சாரங்களை தவிடு பொடியாக்கி அனைத்து தொகுதிகளிலும் பம்பரமாகச் சுற்றி பிரச்சாரம் மேற்கொண்டு கழகத்தின் மாபெரும் வெற்றிக்கு அச்சாணியாக விளங்கியவர் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா என்பதை கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் நன்கு. ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி புரட்சித் தலைவரை இழந்து தமிழகம் வேதனையில் ஆழ்ந்தபோது சூழ்ச்சிக்கார கருணாநிதி பின்னணியில் இருந்து கலகமூட்டி கழகத்தை இரண்டாக உடைத்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கச் செய்தார். தீய சக்தியின் சூழ்ச்சிகளையும் சதியையும் முறியடித்து புரட்சித் தலைவர் தோற்றுவித்த அஇஅதிமுகவை ஒன்றிணைத்து மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா பெற்றுத் தந்தார். 1991ஆம் ஆண்டு தீய சக்தியிடமிருந்து தமிழகத்தை மீட்டெடுத்து முதல் முறையாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார். புரட்சித் தலைவர் வழி நின்று ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஒளியேற்றி புரட்சித் தலைவர் கண்ட கனவுகளை நனவாக்கி தமிழக மக்களை தீய சக்தியின் பிடியில் இருந்து விடுவித்ததுடன் கூட்டு சதிகாரர்களின் சூழ்ச்சிகளையும் சோதனைகளையும் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வெங்கட சேது.